நம்பிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் அவங்க சாஃப்டா சொல்றாங்க. இல்ல சார், அப்படி கிடையவே கிடையாது. என்னடி சொல்ற? கிடையாது. பிரச்சனை சந்தோஷமான விஷயத்தையும் புலம்ப மாட்டேன், சோகமான விஷயத்தையும் எனக்குள்ளேயே தான் வச்சுப்பேன். முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. மேஷ ராசி இப்போ மற்ற ராசிக்காரங்க ஒரு கால் பண்றாங்க, எடுக்கலன்னா விட்டுருவாங்க. ஆனா மேஷ ராசிக்காரங்க கால் பண்ணலன்னா திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். அது மேஷ ராசி மட்டும் இல்ல சார், எல்லா ராசியுமே பிடிச்சவங்க போன் எடுக்கலன்னா அடிக்கடி பண்ணுவாங்க. நீங்க கேட்டுக்க. இதான் நான் வர காலே எடுக்க மாட்டேன், நானும் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன். இது பிரச்சனை இல்லையே. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் போல இருக்கு. ஒன்னு போனை எடுக்கிற வரைக்கும் போன் பண்றது, இன்னொன்னு போனே எடுக்காம இருக்கிறது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, லெட்ஸ் கம் டு தி மெயின் ஏரியா. எல்லாரும் காத்திருப்பது எதற்காக என்றால், சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. தன்னுடைய ராசிக்கு இந்த வருடம் 2024 எப்படி இருக்கும்? அட போடா பொசகட்ட புண்ணாக்கு. ஒவ்வொரு ஜோதிடருக்கும் 2 மாலைகள் தரப்படும். 2 அமோக ராசிக்கு நீங்கள் அந்த மாலையை கொடுக்கலாம். இந்த 2 முட்டா பசங்க கிட்ட மாட்டிட்டு நான் போடுற அவஸ்தை. ஓகே, சோ முதல்ல வந்திருக்கிற ராசி என்னன்னு பாப்போம். என்னடா நடக்குது இங்க? என்ன 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 எனக்கு ஒன்றும் புரியலையே. தம்பி, உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன கன்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கு. இல்ல செல்வி, இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் எடுத்துக்கிறதா என்னன்னே புரியலையே. விருச்சிக ராசிக்கு 2024 எப்படி இருக்கும்? மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்து. சார், விருச்சிக ராசிக்கு இந்த 2024 நல்ல யோகமான வருடமா இருக்க போது. அப்பாடா.